குப்பையிலிருந்து மின்சாரத்தை உருவாக்கி காட்டிய 7ஆம் வகுப்பு அரசு பள்ளி மாணவனின் மிரள வைக்கும் சாதனை முயற்சி. இப்போ நிறைய வேஸ்ட் ஆகுது. அந்த குப்பையில போடும்போது ஹீட்டிங் சென்சார்ல குப்பை படும்போது நெருப்பு பத்திரப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இங்கே சோலார் பேனல்ல வெளிச்சம் படுது. வெளிச்சம் படுறது மூலமா இங்க சார்ஜ் ஆகும்பொழுது அங்க லைட் எரியும். குப்பைக்கு குட் பை, மின்சாரத்திற்கு வெல்கம். இரவில் ஹெட்லைட் வெளிச்ச விபத்துக்கு டாடா. தலைக்கவசம் அணிஞ்சாதான் பைக் நகரும். 7ஆம் வகுப்பு படிக்கும் போதே இத்தனை கண்டுபிடிப்புகள். தாமஸ் எடிசன், நிக்கோலா டெஸ்லா போன்ற விஞ்ஞானிகள் போன்று ஆக துடிக்கும் அரசு பள்ளி மாணவர். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி பள்ளப்பட்டி பகுதியில் அரசு மேல்நிலை பள்ளியில் 7ஆம் வகுப்பு பயின்று வருபவர் முகமது ரூபியா. சிறு வயதிலிருந்தே விஞ்ஞானியாக வேண்டும் என பெற்றோர் ஊக்கப்படுத்தியதன் விளைவாக பல கண்டுபிடிப்புகளை செய்து அசத்தி வருகிறார் அந்த மாணவர். வணிக நிறுவனங்கள், தொழிற்சாலைகளில் ஏற்படும் தீ விபத்துக்களை தடுப்பதற்கு பிரத்யேக எந்திரத்தை கண்டுபிடித்து அசத்தி அதற்கான விளக்கத்தையும் தருகிறார். குப்பையிலிருந்து மின்சாரம் தயாரிப்பதற்கும் இரவில் சாலை விபத்துக்களை குறைப்பதற்கும் அவர் கண்டுபிடித்திருக்கும் முறையை அனைத்து வாகனங்களிலும் பின்பற்றினால் பெருமளவு விபத்தை தவிர்க்க முடியும் என்று அந்த மாணவர் கூறுகிறார். நாட்டிற்கு உபயோகமாக இருக்கும் பலவற்றை கண்டுபிடித்து அசத்தி வரும் மாணவர் முகமது ரூபியானிற்கு ஏராளமானோர் பெரிய விஞ்ஞானியாக உருவாவது நிச்சயம் என வாழ்த்துக்களை பகிர்ந்து வருகிறார்கள். நான் பள்ளிப்பட்டி மேல்நிலைப் பள்ளியில 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் 4 கருவிகள் கண்டுபிடிச்சிருக்கிறேன். அதுல குப்பையிலிருந்து மின்சாரம் தயார் பண்ற மாதிரி. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க ஹீட்டிங் சென்சார் இருக்கு, இங்க சோலார் பேனல் இருக்கு. ஹீட்டிங் சென்சார் குப்பைலாம் எப்படின்னா, குப்பை நிறைய வேஸ்ட் ஆகுது. அந்த குப்பையில போடும்போது ஹீட்டிங் சென்சார் இருக்கு. ஹீட்டிங் சென்சார்ல குப்பை படும்போது நெருப்பு பத்திரப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இங்க சோலார் பேனல்ல வெளிச்சம் படுது. வெளிச்சம் படுறது மூலமா இங்க சார்ஜ் ஆகும்பொழுது அங்க லைட் எரியும்.